இப்போ எடப்பாடி பழனிசாமி எதுக்காக ஓடுறாரு, ஏன் வந்து பிஜேபிக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறாருங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். அவருக்கு ரெட்டை இலை சின்னம் முடைக்கிடக்கூடாது, ரெட்டை இலை சின்னத்தை தனக்கு வேணும், இந்த ஒரு பார்க்கிங்கில் தான் போகிறாரு. ஆனால் அதுக்கு தான் அமித்ஷா சொல்லிட்டாரு, உங்கள் உள்கட்சி விஷயத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம். அண்ணன் இப்போ நீதிமன்றத்துக்கு போய் முறைப்படி தேர்தல் கமிஷனில் போகும்போது 2026 வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் செல்லும் சொன்னால் இந்த எடப்பாடி பழனிசாமி எப்படி போய் செயலாளர் சொல்ல முடியும்? ரெண்டாவது இன்னொரு பிரச்சனை இருக்குது. கீழாமை நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது ஒருத்தருக்கு நான் ரெட்டை இலை சின்னத்தை கொடுப்பேன்னு ஒரு நீதிபதி சொன்னது மாதிரி, அதாவது அதிமுக பெரிய கட்சி, அண்ணன் பண்டூர்ட்டியார் அண்ணன் கூட அந்த பேட்டியில் சொன்னார், ஈரோடு கிழக்கு தொகுதியில் யாருக்குமே வராத அக்கறை ஒரு நீதிபதிக்கு வந்து கொடுத்தாருன்னு சொல்ல மாதிரி இனி யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு களம் வேற, அது நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அதை வந்து எதிர்கட்சி அரசியல் எல்லாருமே பேச தொடங்கிடுவாங்க. அதனால எந்த நீதிபதியும் அந்த தப்பு செய்ய மாட்டாங்க. முதல்ல ஒரு தப்பு செஞ்ச மாதிரி மத்திய அரசு உள்ள நுழைஞ்சு பேசுன மாதிரி இனி அந்த தப்பு நடக்காதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அங்க இருக்கிற அந்த அதிமுக ரெண்டா உடைபடும். இதே சூழ்நிலை வந்தால் இதே எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அகம்பாவம் ஆணவத்திலே செயல்பட்டால் இந்த அதிமுக ரெண்டாக உடைப்படும். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.